முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லை என அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா விமர்சித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆதம்பாக்கம் அம்பேத்கர் திடலில் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பாக புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி பொதுக்கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் லட்சுமிகாந்தன் ஏற்பாட்டிலும் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பகுதி செயலாளர்கள் பரணி பிரசாத், S. ராஜசேகர், ஒன்றிய கழக செயலாளர் KP ஏசுபாதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா, தலைமை கழக பேச்சாளர் பலகுரல் வெள்ளியங்கிரி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா, திருட்டு திமுக ஆட்சியில் கரண்ட் மீட்டரை பார்த்தாலே மக்களுக்கு ஷாக் அடிப்பதாக விமர்சித்தார். இதில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் KPK சதீஷ்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லாம இஷ்டத்துக்கு ஆட்சியை நடத்துறாரு. இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. திமுக எல்லாம் வெட்டு வெட்டு ஒன்னும் வேலைக்காகாது, அவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியாது. திமுக ஆட்சியில இருந்தா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக பெண்களுக்கும் தான் ஆபத்துன்னு. அந்த மின்சாரம் கூட தொட்டாதான் ஷாக் அடிக்கும். ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல கரண்ட் பில்லையோ இல்ல குடுகுடுன்னு ஓடுற மீட்டரையோ விட்டு பார்த்தாலே ஷாக் அடிக்கும்.